ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ராஜா பவி வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேருக்கு வந்து தெரியும், எவ்வளோ பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது. பட் ஆனால் ஜனவரி 30 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கேட்டாங்க, வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 28 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஏஓவும் இளநிலை உதவியாளர் அப்படின்ற பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறதா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு இது பண்ணி ஆள் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6300 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 12th பாஸ் ஆனால் 12th மார்க் ஷீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இந்த 3மே எடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து தேவை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரொம்ப முக்கியம். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும். இப்போ சென்னைனா சென்னை அட்ரஸ் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இல்லாமல் நீங்கள் அதில் ஆதார் கார்டில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த ஃபோன் நம்பர் வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து யூசேஜில் இருக்கணும். ஏன்னா நம்மள அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சொல்ல முடியும். அப்படி சொன்னீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால நீங்கள் வேலிடான ஃபோன் நம்பர் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேனிங் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கையெழுத்து சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இமெயில் ஐடி வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் லைனாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி, ஆதார் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, இந்த 6 இருந்தால் போதும். அப்புறம் இமெயில் ஐடி இது இதான். அப்புறம் வேற என்ன இதில் இந்த ப்ரூஃப் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் காமிச்சிங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. டைப்ரைட்டிங் வந்து சில பேர் வந்து போய் கற்றுருப்பாங்க இங்கிலீஷ் தமிழ்னு. அதில் நீங்கள் ஏதாவது டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட ப்ரூஃப் வந்து இருந்தது அப்படின்னா இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர், அப்பா அம்மா பேர் கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் என்ன அப்படின்றதும் இதை வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே படிச்சிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட்டு, இப்போ இருக்கிற நம்ம கரண்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் இதுவும் வந்து கேட்பாங்க. அப்புறம் வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த ப்ரூஃப்லாம் என்கிட்ட இல்லை, இந்த ப்ரூஃப்ல ஒன்று வந்து என்கிட்ட வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. வாங்கிட்டு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 19 இயர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்கு எக்ஸாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணி இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு எதுவுமே இந்த என்ன எப்படி எந்த இதில் ப்ராசஸ் வந்து பண்ணி அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து நான் வீடியோ போடல.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு அப்போம்போது நம்மகிட்ட வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன ஃபில் பண்றாங்க. அத வந்து புரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா போடணும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து லேட் ஆயிருச்சு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 10 டேஸ் ஆச்சும் டைம் இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்ல. நீங்க வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல நான் 10த், 12த் தான் படிச்சிருக்கேன். காலேஜ் படிக்கல அப்படின்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்ப பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோமா, ஜூன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாம் வந்து வரும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து எக்ஸாம் வந்துரும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மே 3 1/2 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சாலே வந்து போதும். அதுவே வந்து போதுமா, இந்த மாரி வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வரும்போது 3 மந்த் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பட் ஆனா சின்சியரா வந்து படிக்கணும். சின்சியரா படிச்சாலே போதும். ஏதோ நம்மளும் வந்து அப்ளை பண்ணிட்டு நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்ற மாரி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே இருக்காது. எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகும். அது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அப்ளை பண்ணிட்டு 1 வருஷத்துல எனக்கு வேலை கிடைக்கல. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நான் முதல்ல சொன்ன மாரி தான் 6000த்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ வேக்கன்சி அவ்வளோ இருக்குன்னா, அத விட அதிகமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ டாப் இருக்க மார்க் அப்படின்றது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணுவாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, வருஷம் வருஷம் எழுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு புதுவிதமான நாலேட்ஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ, அதனால தான் வந்து சொல்றேன். வருஷம் வருஷம் அப்ளை பண்ணீங்க. எப்பயாவது ஒரு வருஷம் கண்டிப்பா வந்து கிளிக் ஆகும்னு நெனைக்கிறேன். ஒரு அது 5 வருஷமா இருந்தாலும் சரி, 10 வருஷம் சில பேருக்குலாம் ரிட்டயர்மென்ட் ஆகுற வயசுல கூட கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்கு கொஞ்சம் இயர்ல. ஸோ, அதனால சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரத்தில அப்ளை பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிட்டு, கன்டினியூஸா வருஷம் வருஷம் எழுதுங்க. ஸோ, 1 வருஷமாச்சும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெய்னிங் சென்டர்ஸ் கூட வந்து இருக்கு. ஸோ, அதிலேயே நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிற மாரி இருந்தா படிக்கலாம். காலேஜ் டைமிங் மாரி தான் ஒரு 3 டூ 4 ஹவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி கிளாஸஸ் வந்து போலாம். அதுவும் அதே மாரி தான் ட்ரெய்னிங் கிளாஸஸ் மட்டும் தான். ட்ரெய்னிங் கிளாஸஸ் மாரி தான் இருக்கும். அந்த மாரி நீங்க அப்ளை பண்ணி படிக்கிற மாரி இருந்தாலும் படிக்கலாம். இல்ல நீங்க இப்ப நெறையா நெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. யூடியூபா இருக்கட்டும், இல்ல கூகுளா இருக்கும். இந்த மாரி நெறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வருது. இல்ல நீங்க ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தனியா ஏதாவது புக் இருக்கிற மாரி இருந்தா, அந்த புக் வாங்கி படிக்கலாம். ஸோ, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, வீட்லயே வந்து படிக்கிற மாரி இருந்தா படிக்கலாம். ஸோ, இதுதான் வந்து பார்த்தா இந்த வீடியோல நான் சொல்ல வந்தேன். ஸோ, அப்ளை பண்ற மாரி இருந்தா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிடுங்க. வேற என்ன? வேற எதுவும் எனக்கு இத பத்தின டீட்டெயில்ஸ் நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண போறேன் அப்டின்னால, எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளவா தெரியல. ஸோ போக போக ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சது அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ மூலமா ஷேர் பண்றேன். இவ்வளோதான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.